அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இறையன்பு ஐயா அவர்களுடைய தோன்றியது என் சிந்தைக்கு அப்படின்ற குறும்படத்தை பற்றி படிச்சிட்ருக்கேன். மிகவும் சிறப்பான அருமையான தகவல்களை கொண்ட குறும்படம் இது. நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அதே போல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகாக சொல்லியிருக்கு. இதை பார்க்கலாம். நிறை மாத கர்ப்பிணி ஒட்டியே கணவனும் தந்தையும் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. கணவனுக்கு கரைக்கான மகிழ்ச்சி. தந்தை ஆகிவிட்டோம் என்கிற பூரிப்பு. மனைவிடம் நெகிழ்ந்து போகிறான். மறுநாள் காலை பெண் குழந்தை ஒன்று அங்கே மருத்துவமனையில் தனியாக இருப்பதை பார்த்து அதை பற்றி விசாரிக்கிறார். அந்த குழந்தையின் பெயர் ஆயுதா என்றும் அந்த பெற்றோர் கைவிட்டு விட்டார் என்று தெரிகிறது. அந்த இடத்திலே அப்பெண் குழந்தையை அவள் தத்தெடுக்க முடிவு செய்து விடுகிறார். தந்தையிடம் அதை சொன்னபோது அவர் மகிழ்கிறார். கணவனுக்கோ விருப்பமில்லை. வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறான். குழந்தையை பெற்ற பெண் குழந்தைக்கு சமமாக அவள் நடத்துகிறார். இஸ்லாமியர் என்ற காரணத்தால் குழந்தைக்கு வீட்டிலேயே குரான் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்தார். அவனுக்கு அதன் மீது வெறுப்பு. சொந்த குழந்தையை புறக்கணிப்பதை போல நினைத்து இந்த குப்பையை வெளியேற்றினால்தான் நான் மகிழ்வேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். மாலையில் வீடு திரும்பிய போது யாரும் இல்லை. கடிதம் ஒன்றில் ஒரு குப்பை என்ன எல்லா குப்பையும் எடுத்து செல்கிறேன் என்று மனைவி எழுதியிருந்தார். மாமனார் வீட்டுக்கு செல்கிறான். அப்போது அவள் மனைவியே அனாதையாக இருந்து சுவீகரிக்கப்பட்டவள் என்பதும் அவள் வரவுக்கு பிறகுதான் மாமனார் பணக்காரானார் என்பதும் தெரிகிறது. செய்த தவற்றை உணர்ந்த அவன் முழு மனதோடு ஆயுதாவை அரவணைத்துக் கொள்கிறான். நால்வரும் வீடு திரும்புகின்றனர். குழந்தை இல்லாதவர்கள் ஆதரவு கரம் நீட்டினால் அனாதை இல்லங்கள் அவசியமில்லை என்று மிக அழகாக, குழந்தை இல்லாதவர்கள் ஆதரவு கரம் நீட்டினால் அனாதை இல்லங்கள் அவசியமில்லை அப்படிங்கிற மிக அழகான அந்த குறும்படத்தை பற்றி இங்கே தெளிவாக கூறியிருக்கிறார். நான் அழகப்பன் எழுதிய தாய் நிலம் கவிதை தொகுப்பில் கண்ணுற்ற பளிச்சென்ற வரிகள் என்று ரசித்த கவிதை இருக்கிறார். கடவுச்சீட்டு வாங்கி கடந்து போன பின் கவனித்தது மனம் விட்டு செல்வது விடுதலை இல்லை என்று. தப்பிப்பதையே விடுதலையாக கருதி கொள்பவர்களுக்கு உலகமே சிறைச்சாலையாக தென்படும் அப்படின்னு சொல்லி மிக அழகான இந்த ரசித்த கவிதையை பற்றி கொடுத்திருக்கிறார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அந்த குறும்படத்தை பற்றி தான் இந்தி குறும்படத்தை பார்க்க நேர்ந்தது. ஷீலா சந்து இயக்கியது அது அப்படிங்கிறத அதையும் எழுதியிருக்கிறார். நான் மற்ற இந்த முதியோர் இல்லம், அனாதை இல்லம் இதெல்லாம் வருவதற்கு தேவையே இல்லை. நாம் மற்றும் மனித உணர்வுகளோடு இருந்திருந்தால், மனித நேயத்தை கடைபிடித்தால் மற்றவர்களுக்கு அந்த அழகாக நாம் உதவி செய்யலாம் என்று மிக சிறப்பான இந்த குறும்படம் விளக்குகிறது. நன்றி.